குட் ஈவினிங் ஆளுங்க. நான் ஒரு பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. பட் வந்து மக்களோட கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி பேசுவோம், கனெக்டடாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான். என்ன தோணும் அப்படின்னா, இப்போ இந்த காலத்தில் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் பசங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், நிறையா கோச்சிங் சென்டர் கூட்டிகிட்டு போகிறது, அதுக்குன்னே சில சென்டர்ஸ்லாம் இருக்குங்க. நாங்கள் உங்கள் பசங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றுறோம் அப்படின்லாம். பட் ரியாலிட்டியில் செக் பண்ணி பார்த்தா இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னங்க, ஜஸ்ட் சிம்பிளிசிட்டிங்க. நம்ம பண்ணுற எல்லா ஜாப்லேயும் எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே வந்து அது க்ரியேட்டிவிட்டி தான். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நானே டீச்சிங் ஜாப் பார்க்குறேன்னு வைங்களேன். நான் நல்லா டீச் பண்ணுவேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா அது நாலேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே நான் டீச் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லி நான் வெரிஃபை பண்ணேன்னு வைங்களேன், அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி என்னோடய டீச்சிங் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளோட டீச் பண்ணேன்னு வைங்களேன், டீச் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிம்பிள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு சிம்பிளாக புரியும். அப்படி பண்ணாலே அது க்ரியேட்டிவிட்டி தாங்க. அது எந்த அளவுக்கு அந்த டீச்சிங் இல்லை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ட் பர்சன்ட்டாக இருப்போம். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸுங்கிறது நமக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு என்னவோ தோணுங்க. நம்ம வி ஷுட் கீப் லேர்னிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் எனக்கு தோணும். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக பாருங்களேன், ஒரு பிளைண்ட் மேன் வந்து படிக்கட்டில் நடக்கிறான்னு வைங்களேன், அவனால் கண்ணை திறந்து அவரால் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவுண்ட் பண்ணுவார் அவர். ஏன்னா அவரோட சுச்சுவேஷன் அப்படியே அவர் ஹேபிச்சுவேட் ஆகிருப்பார். இதே நம்மளை அப்படி நடக்க சொல்லுங்களேன், நம்மளால் நடக்க முடியாது. நாம் பார்க்குறது வந்து சீயிங், அவங்க பார்க்குறது வந்து லுக்கிங்க. இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சீயிங்கை விட்டுட்டு லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம இன்டெலிஜென்ட்டாக மாறிடுவோம். நம்ம அதுக்கான கண்டென்ட்டு என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட் நாலேஜோடு போனால் போதும்னு தோணும் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெலாம் வந்து எதுவும் டீச்சிங்னு பெருசாக தேவையில்லை. நம்மளோட டே டு டே ஜாபில் நம்ம இதை அப்ளை பண்ணாலே நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் க்ரியேட்டிவாகவும் மாறலாம் அப்படின்னு என்னோடய வியூ. இதுதான் நான் ட்ரை பண்ணுவேன். என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூலில் டீச்சர் இருப்பாங்க, அது தவிர நானுமே எல்லா சப்போர்ட்டும் ஸ்கில் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டதை விட இப்போ என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் கற்றுக்கிட்டது ரொம்ப கூட இருக்குது. அப்பை விட இப்போ நான் ரொம்ப நல்ல நாலேஜாக இருக்கேனோ அப்படின்னு தோணுது. ஸோ இதில் என்னென்னா, நம்ம கற்றுக்கிறத விட அடுத்தவங்களுக்கு நம்ம நாலேஜை ஷேர் பண்ணும்போது நம்ம இன்னுமே இன்டெலிஜென்ட்டாக மாறுறோம் அப்படின்னு தோணுதுங்க. அவ்வளோதான். இது வந்து என்னென்னா, புதினா வாங்கிட்டு வந்தேங்க மத்தியானம். சரி, அது எதுவும் சமைக்கலை, கட் பண்ணி உள்ளே வச்சுட்டா நாளைக்கு புதினா ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போதைக்கு நைட்டுக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ரவை கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அந்த ரெடியூஸ் ரீசைக்கிள் மாதிரி இருக்கிறத கிளியரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா எக்ஸஸ் ரிமைனிங் வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இதை ரவையில் போடுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பண்ணி தான் பார்க்கணும். நல்லா இருந்தால் சொல்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தாலோ என் சேனல் பிடிச்சிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, பேசிகிட்டு இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.